ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஈஜிப்ட் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணம் ஈஜிப்ட் இந்தியா உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஈஜிப்ட் நாடு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதாகவும், இந்த சுற்றுப்பயணத்தின் போது தேஜஸ் விமானத்தை ஈஜிப்டுக்கு விற்பனை செய்வது குறித்து பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈஜிப்ட் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியா ஈஜிப்ட் உறவு மேம்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீனா தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருந்து செயல்படும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா ஐநா மன்றத்துல செயல்பட்டு வர்றாங்க. சமீபத்துல இந்தியா மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சஜித் மீர் அப்படிங்கிற தீவிரவாதியை ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனா சீனா UN செக்யூரிட்டி கவுன்சில்ல தனக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்துட்டாங்க. இந்த வீடியோல சீனா எதற்காக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, இப்படி பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் சீனா எதை அச்சீவ் பண்ண முயல்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வருடங்களாகவே இந்தியா மற்றும் ஈஜிப்ட் நாட்டு உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஈஜிப்ட் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணம் இந்தியா ஈஜிப்ட் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ராஜ்நாத் சிங் அவர்களின் இந்த சுற்றுப்பயணத்திற்கு 2.5 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவின் ஏர் சீஃப் மார்ஷல் திரு VR சௌத்ரி அவர்கள் ஈஜிப்ட் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் ஈஜிப்ட் நாட்டு விமானப்படைகள் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இந்திய விமானப்படை ஈஜிப்ட் நாட்டில் நடந்த டாக்டிக்கல் லீடர்ஷிப் புரோகிராம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில இந்திய விமானப்படையை சேர்ந்த 3 Su-30 MKI போர் விமானங்கள் மற்றும் C-17 டிரான்ஸ்போர்ட்டர் ஏர்கிராப்ட்கள் கலந்து கொண்டது. இந்தியன் ஏர் சீஃபோட இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்ட் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனால திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது தேஜஸ் விமானங்களை ஈஜிப்டுக்கு விற்பனை செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஈஜிப்ட் நாடு ஆப்பிரிக்கா மற்றும் கல்ஃப் நாடுகளுக்கு இடையே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு. இதனால இந்தியா ஈஜிப்ட் நாட்டுடனான தன் உறவை அதிகப்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஈஜிப்ட் நாட்டுல இந்திய ஆயுதங்களை உற்பத்தி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈஜிப்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெனரல் முகமது அகமது ஜைகா மற்றும் ஈஜிப்டோட பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தா அல் சசா அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவை மேம்படுத்துவது, 2 நாட்டு ராணுவங்களும் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது, ராணுவ உபகரண ஏற்றுமதி போன்ற பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இதுல குறிப்பா தேஜஸ் விமானங்களை ஈஜிப்டுக்கு விற்பனை செய்வதுதான் அதிகமா பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈஜிப்ட் தவிர இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை 6 நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் தேஜஸ் விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட அதிநவீன போர் விமானம். இந்த போர் விமானங்கள் ஒரு ஹை த்ரெட் என்விரான்மெண்ட்ல சிறப்பா செயல்படக்கூடிய விமானம். அதனால இன்னும் சில மாதங்கள்ல தேஜஸ் விமானங்களை இந்த 6 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. தேஜஸ் விமானங்களை மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல சவுத் கொரியா வெற்றி பெற்றிருப்பதா சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வர்றாங்க. ஆனா இன்னும் சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை தான் மலேசியா வாங்க இருப்பதா சொல்லி வர்றாங்க. சிலருக்கு புத்தகங்களை படித்து தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி போன்ற நபர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த குக்கு FM ஆப். இந்த ஆப்ல ஒரு புக்கை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பாட்டு
பாட்டு கேட்கிற மாதிரி கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம்ல தமிழ் ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. குக்கு எஃப்எம்ல தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்திற்கான கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. சமீபத்துல கூட திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்க லான்ச் செஞ்சிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல ஆன்மீகம், அரசியல், சுதந்திர போராட்ட வீரர்களின் பயோகிராபி, சரித்திரம் போன்ற பல ஜானர்கள்ல புக்ஸ் இருக்கு. குக்கு எஃப்எம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். குக்கு எஃப்எம் ஓட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பிளே ஸ்டோர்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்புக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. குக்கு எஃப்எம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா 399 ரூபாய்க்கான வருடாந்திர சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 199 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. உடனே குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். சீனா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து லஷ்கரே தொய்பா இயக்கத்தை சேர்ந்த சஜித் மீர் அப்படிங்கிற தீவிரவாதியை ஒரு சர்வதேச தீவிரவாதியா அறிவிக்கணும் அப்படின்னு ஐநால ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தை சீனா செக்யூரிட்டி கவுன்சில்ல தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த சஜித் மீர் அப்படிங்கிற தீவிரவாதி 2008ல மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவன். சீனாவின் இந்த செயலை உலகின் பல நாட்டு தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க. சீனா தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு பொறுப்பற்ற நாடா செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்கள்ல சீனா இதே போன்று 3 தீவிரவாதிகளை சர்வதேச தீவிரவாதிகள் அப்படின்னு டெசிக்னேட் செய்வதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெய்ஷே முகமது இயக்கத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மக்கி, ஜெய்ஷே முகமது இயக்கத்தின் தலைவரான மசூத் அசாரின் சகோதரரான அப்துல் ரஃப் அசார் போன்ற தீவிரவாதிகளை சர்வதேச தீவிரவாதிகள் அப்படின்னு டெசிக்னேட் செய்வதிலிருந்து சீனா பாதுகாத்து வர்றாங்க. சீனா அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக கொண்டு வரும் ப்ரொபோசல்களை இதற்கு முன்பும் பல முறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் சீனா பாகிஸ்தானுடன் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமான உறவு. சீனா நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் மறைமுகமா இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல இருந்து சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த பிராக்சி வார நடத்துறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. சீனா இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் பார்டர்ல தன்னுடைய படையை கொண்டு நிறுத்தி நேரடியாக இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க. வெஸ்டர்ன் பார்டர்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவா செயல்பட்டு காஷ்மீர்ல தொடர்ந்து தீவிரவாத செயல்கள் நடப்பதற்கு வழிவகை செய்றாங்க. அதனால இந்தியா சீனாவுக்கு எதிராக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது இந்தியா ஒன் சைனா பாலிசிய நிராகரிக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தைவானுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் சீனாவிற்கு ஒரு சரியான பதிலடியை நம்மளால கொடுக்க முடியும். எப்படி சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அதே போன்று இந்தியா தைவானுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக செயல்படணும். அப்பொழுதுதான் சீனாவிற்கு வலிக்கும். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஷாங்காய் கார்ப்பரேஷன் கூட்டத்தில் தீவிரவாதத்தை தடுப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தீவிரவாதத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியா வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய சீனா போன்ற நாடுகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தீவிரவாதத்தை ஒடுக்குவது குறித்து பேசுவது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.